ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ. ஒரு சமயம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடும் பஞ்சம். அரசர் விஜயராகவர் நாயக் பஞ்சத்தை போக்க ஸ்ரீ ராகவேந்திரரிடம் தஞ்சம் அடைந்தார். அரண்மனையில் மழை வரவழைக்கும் பெரிய ஹோமங்கள் வளர்த்தார். ஹோமங்கள் நடக்க நடக்க கருமேகங்கள் சோழ மண்டலம் முழுவதும் திரண்டு பலத்த மழை கொட்டியது. மன்னரும் மக்களும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு எந்த விதத்தில் நன்றி சொல்லப் போகிறோம் என்று எண்ணி அரசர் அவரை நமஸ்கரித்தார். அப்போது அவரிடம் இருந்த விலையுயர்ந்த வைரமாலை எடுத்தார். எங்களை வாழ வைத்த குருவே, வறட்சி பூமியாக இருந்த இந்த சோழ மண்டலத்தை செழுமையாக்கிய காமதேனுவே, உங்கள் மகிமையே மகிமை. நன்றி கடனாக இந்த விலை மதிக்க முடியாத பரம்பரை வைரமாலையை காணிக்கையாக அளிக்கிறேன். ஸ்ரீ ராகவேந்திரர் சிரித்தபடியே வைரமாலையை வாங்கி அதை அப்படியே ஹோமகுண்டத்தில் போட்டார். அரசர் பதறிப்போய் விட்டார். ஸ்ரீ ராகவேந்திரர் தொடர்ந்து ஹோமங்களை நடத்தி கொண்டிருந்தார். அக்னி அந்தர்மியான ஸ்ரீ பரசுராமரை தங்களை பிரார்த்திக்கிறேன். அரசரின் மாயை இன்னும் அகலவில்லை, அதை தெளிய வைத்து விடுங்கள். அக்னி தேவா, உன்னையும் பிரார்த்திக்கிறேன். சட்டென்று ஹோமகுண்டத்திலிருந்து மிகப்பெரிய ஜுவாலை எழுந்து வைரமாலையானது ஒளி வீசிய வண்ணம் வெளியில் வந்தது. இதோ பிடியுங்கள். விலை உயர்ந்ததும் அரச பரம்பரைக்கு சொந்தமான இந்த வைர மாலையை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். இதை தானமாக தர முடிந்ததே தவிர அதை இழப்பதற்கு உங்கள் மனம் விரும்பவில்லை அல்லவா? குருதேவா, என்னை மன்னித்து விடுங்கள். அறியாமல் தவறு செய்துவிட்ட இந்த சிறியோனை மன்னித்து விடுங்கள். எப்போது இந்த வைரமாலையை தங்களுக்கு காணிக்கையாக கொடுத்தேனோ அப்போதே அது இனி எனதல்ல என்று நினைத்திருக்க வேண்டும். மறக்க முடியவில்லை. என்றாலும் தானமாக கொடுத்ததை தாங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற மனோபாவம் வந்திருக்க வேண்டும். ஆனால் அது எனக்கு வராமல் போய்விட்டது. அதனால்தான் தாங்கள் ஹோமத்தில் ஆகுதி செய்த போது மனம் கலங்கினேன். மாயையில் உழலும் என்னை மன்னித்து அனுகிரகம் செய்ய வேண்டும் சுவாமி, அனுகிரகம் செய்ய வேண்டும். நலமே உண்டாகட்டும், நாடு சுபிட்சம் அடையும். சுவாமி, இறைவன் கொடுத்த வைரமாலையை இறைவனுக்கே காணிக்கையாக்க வேண்டுகிறேன். ஸ்ரீ மூலராமருக்கு அர்ப்பணிக்குமாறு அருள் கூர்ந்து பிரார்த்திக்கிறேன். அரசர் சொன்னதும் புன்னகை தவழும் முகத்துடன் சரி என்று ஒப்புக்கொண்டார்.